Foody dot. Hi everyone, Assalamu alaikum. Welcome to Foody Dot. இன்னைக்கு Foody Dotல நம்ம பார்க்க போற ரெசிபி ரொட்டி ஜான். இது ஒரு பாப்புலரான சிங்கப்பூர் ரெசிபி, சிங்கப்பூரோட ஸ்ட்ரீட் ஃபுட். இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு டக்குன்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த ரெசிபி ஃப்ரெஞ்ச் லோஃபில் தான் பண்ணுவாங்க. அதனால நான் ஃப்ரெஞ்ச் லோஃப் எடுத்திருக்கேன். கூடவே 2 ஹாட் டாக் பன்னும் எடுத்திருக்கேன். இதை ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணாமல் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரெஞ்ச் லோஃபையும் ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன். கடையிலலாம் கட் பண்ண மாட்டாங்க, இப்படியே லாங் லோஃபாக வச்சு தான் ரொட்டி ஜான் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் பண்ணும்போது அவ்வளோ பெரிய லாங்கான தவாலாம் இல்லாததுனால ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனைலாம் போன பிறகு கீமா ஆட் பண்ணிக்கலாம். இதில் மட்டன் கீமா, பீஃப் கீமா இல்லைன்னா சிக்கன் கீமா கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பீஃப் தான் எடுத்திருக்கேன். நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கலாம். நான் பீஃப் எடுத்துருக்கிறதுனால இந்த மாதிரி தண்ணி சேர்த்து குக் பண்ணுறேன். நீங்கள் சிக்கன் கீமா எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி சேர்த்து குக் பண்ண வேண்டாம். இந்த மசாலாவோட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கினாலே நல்லா குக் ஆகிடும். இப்போது ஒரு 5-6 நிமிஷம் லிட்டு போட்டு கவர் பண்ணி இந்த பீஃபை நல்லா குக் பண்ணிட்டேன். இந்த கீமாவில் தண்ணிலாம் கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தோன்னா கீமா நல்லா இந்த மாதிரி ஆறிடும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த கீமா கூட இப்போ 4 முட்டையை நான் ஆட் பண்ண போகிறேன். அது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற க்ரீன் ஆனியன் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த முட்டைலாம் சேர்த்துருக்கோம்ல, அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஃபோக் வச்சு இந்த கீமாவும் முட்டையும் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த லோஃப் இருக்குல்ல, அதில் 2 சைடுமே பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரொட்டி ஜான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சாண்ட்விச் மாதிரி தான். இதில் கீமாலாம் ஆட் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் பண்ணுறாங்க. இப்போ இந்த லோஃபை ஒரு தவாவில் சேர்த்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சிங்கப்பூர் நைட் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த ரொட்டி ஜான் இருக்கும். இப்போ இந்த கோவிட்னால் இந்த பசாமாலம்லாம் எங்கேயுமே போடுறதில்ல. நைட் மார்க்கெட் அப்படிங்கிறதே பார்த்து ரொம்ப நாளாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த லோஃபெல்லாம் டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த தவாவை க்ளீன் பண்ணிவிட்டு பட்டர் தடவிக்கிறேன். இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல எக் மிக்சர், அதை ஒரு ஆம்லெட் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த கீமா ஆம்லெட் மேலே நம்ம ஏற்கனவே டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த லோஃபை வச்சிடலாம். இப்போ 2 to 3 மினிட்ஸ் இந்த தவாவில் இருந்தால் போதும். எக்கு சீக்கிரமாகவே குக் ஆகிடும். நம்மள்கிட்ட மீதி இருக்கிற லோஃபையும் இதே மாதிரி கீமா ஆம்லெட்டில் பிளாஸ்டர் போட்டு எடுத்துக்கலாம். இந்த ரொட்டி ஜான்குள்ளார ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்குவோம். நான் வெள்ளரிக்காயை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லெட்டஸ் வச்சுருக்கேன். இப்போ ரொட்டி ஜான்குள்ளார அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் லெட்டஸ், அதுக்கப்புறம் குக்கும்பர், அதுக்கப்புறம் தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே மயோனைஸ், சில்லி சாஸ் அண்ட் நாச்சோ சீஸ் இதெல்லாம் டாப்பிங் பண்ணிக்கலாம். இதில் மயோனைஸ் சீஸ்லாம் சேர்த்துருக்கிறதுனால சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த லோஃபோட 1 சைடை எடுத்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ ரொட்டி ஜான் ரெடி ஆகிடுச்சு. இதை கட் பண்ணி
நம்ம ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். நம்ம எப்பவும் போல் நார்மலாக சாண்ட்விச் பண்ணுறதை விட இந்த மாதிரி ரோட்டி ஜான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுடி டாட்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.